சட்டப்பிரிவு 36. இங்கு மாநிலம் என்ற சொல்லின் பொருள் விளக்கப்படுகிறது. சட்டப்பிரிவு 37. இந்த கொள்கைகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்தப்படாவிட்டாலும் நாட்டின் ஆட்சியில் அடிப்படை வழிகாட்டுதலாக இருக்கும். சட்டப்பிரிவு 38. சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியுடன் மக்களின் நலனை மேம்படுத்த அரசு செயல்பட வேண்டும். சட்டப்பிரிவு 39. அனைவருக்கும் சம உரிமை, வாழ்வாதாரம், வளங்களின் சமவிநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும். சட்டப்பிரிவு 39A. அனைவருக்கும் சமமான நீதி மற்றும் இலவச சட்ட உதவி கிடைக்க வேண்டும். சட்டப்பிரிவு 40. கிராம பஞ்சாயத்துகளை அமைத்து உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும். சட்டப்பிரிவு 41. வேலை, கல்வி மற்றும் பொது உதவியை அரசு உறுதி செய்ய வேண்டும். சட்டப்பிரிவு 42. மனிதாபிமானமான வேலை சூழல் மற்றும் மகப்பேறு நலன் வழங்கப்பட வேண்டும். சட்டப்பிரிவு 43. தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற ஊதியம் வழங்க வேண்டும். சட்டப்பிரிவு 43A. தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் நிர்வாகத்தில் பங்கேற்க வழிவகை செய்ய வேண்டும். சட்டப்பிரிவு 44. அனைவருக்கும் ஒரே சிவில் சட்டம் அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும். சட்டப்பிரிவு 45. குழந்தைகளுக்கு ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் கல்வி வழங்க வேண்டும். சட்டப்பிரிவு 46. பின்தங்கியோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் கல்வி, பொருளாதார நலன் மேம்படுத்தப்பட வேண்டும். சட்டப்பிரிவு 47. சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் மதுபான தடையை அரசு மேம்படுத்த வேண்டும். சட்டப்பிரிவு 48. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ச்சியை அறிவியல் முறையில் மேம்படுத்த வேண்டும். சட்டப்பிரிவு 48A. சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க வேண்டும். சட்டப்பிரிவு 49. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும். சட்டப்பிரிவு 50. நீதித்துறையையும் நிர்வாகத்தையும் பிரிக்க வேண்டும். சட்டப்பிரிவு 51. சர்வதேச அமைதி, பாதுகாப்பு மற்றும் நல்லுறவை அரசு ஊக்குவிக்க வேண்டும்.